பாருங்க, வண்டி வாங்கி கொடுத்தான் கஷ்டப்பட்டு, பொண்ணு கொடுத்துட்டு வண்டி கொடுத்தான், இதையும் வச்சு மொத்தம் இது பண்ணி விட்டான். இதோட 4 முறை பிளாட் பாராச்சோம். என்னான்னு கேட்டால் இதுதான் லோடு, இப்படி தான் ஓட்டுவோன்றான். நம்ம சொல்கிறதும் காதில் வாங்க மாட்டேங்கிறான். குப்பை ஓட்டியா எங்கள் மாப்பிள்ளை என் தங்கச்சி வீட்டுக்காரு மொத்த லாரியை நாசம் பண்ணிட்டு லட்சக்கணக்கில் முதல் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குது. அப்போ கூட நாசம் பண்ணிட்டு வந்துடுறாரு. இந்த குப்பை லோடு ஓட்டி அவர் அந்த வருமானத்தை இதுக்கே தான் போடுறாரு. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்பிடுக்கிறான் அவன். எத்தனை முறை தான் தகுதி அச்சு கொடுக்க தேர்தல், இப்போ தான் ஆச்சு 6 மாதம் கூட ஆகலை. இப்படி இந்த வண்டிக்கு வேலை செய்யறதே பெரிய வேலையாகுது. ஆஹா, இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். அவன் ஊர்ல லாரி வச்சுனுங்கிறான். ஒரே ஒரு குண்டு ஊசி கூட வலியாம ஒடையாம வச்சுனுங்கிறான். கண்ணு எதிர்க்கவே 2 கண்ணு எதிர்க்கவே வச்சுனுங்கிறான். 10ஆம் தேதி பாரு, பூட்டி கொடுத்து 2 நாள் ஆகலை. இப்போதான்ப்பா ஒரு வாரம் கூட ஆகலப்பா. தகுடு ஆச்சு மாரி புது தகுடு வாங்கி ஆச்சு கொடுத்தேன். திருப்பணும் கண்ணை சாச்சு மொத்தத்தையும் வச்சு எடுத்துன்னு வந்துக்கிறான். மற்ற போர் லிஃப்ட்டுக்காரன் பிச்சை எடுத்துட்டான். என்ன கேட்டால் நான் என்னையா பண்ணுவேன்? போய் தூங்குறாஜா, போயா லோடுனா ஏற்றுங்க, ஓத்தான் என்னன்னா ஏற்றுங்க, எனக்கு தூக்கம் தான் முக்கியம். ஒரு லோடுக்கு 3 நாள் நின்னா என்ன பண்ணுவோம்மா? தூங்கறதில்ல மனுஷன். அவன் வச்சு ஒரு பேலட் வைக்கிறான், இன்னொரு பேலட் வைக்க தடான காட்டி பிச்சுன்னு வந்துட்டு கனமாக ஆச்சு கொடுத்துட்டு இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாதுட்டான். பொருள் வாங்கி கொடுத்து தான் அடிப்பாங்க. நான் போய் செய்து எடுத்துன்னு வந்தோம். என்னடா அதெல்லாம்? ஐயா திங்க ஒரு கருது, ஒரு வய கருத கையில வச்சுக்கிட்டு இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடை நட்டு போடுவேன். கருதா இருக்கிறீங்க கருது.